Hi friends, welcome to B4 Tech Tubers. YouTube A to Z சீரீஸ்ல இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ அண்ட் இந்த வீடியோ 13th வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு யூடியூப் கிரியேட்டருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் பற்றி தான். நீங்கள் தம்ப்நெயில்லே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஏன் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நம்ம வீடியோஸ் எடுக்கிறோம், நம்ம ரேண்டமாக நிறைய ஃபுட்டேஜஸ் எடுக்கிறோம், நம்மளோட உழைப்பை ஃபுட்டேஜில் போடுறோம். அதை இன்னும் 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக ரொம்பவே க்ரியேட்டிவாக வந்துட்டு மற்றவங்களுக்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ் தான் சாஃப்ட்வேர்ஸ் தான் ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொபைல் யூஸ் பண்ணுறவங்க கைன் மாஸ்டர் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸில் நல்லாவே ப்ரோவாக இருப்பீங்க. சிஸ்டமை பொறுத்தவரையும் மொபைலில் பண்ண முடியாத நிறைய விஷயங்கள் சிஸ்டமில் பண்ணலாம். ஸோ அதுலேயும் நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் வீடியோ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. டாவின்சி ரிசால்வ், ப்ரீமியர் ப்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இதெல்லாமே ரொம்ப ப்ரோ, ஏதாவது எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கும். பெரிய பெரிய படமே இதை வச்சு தான் சில பேர் எடிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு பவர் பேக்டான சாஃப்ட்வேர்ஸ்க்கும், அதே மாதிரி புது கிரியேட்டர்ஸ் ரொம்ப சிம்பிளான இன்டர்ஃபேஸ் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி புது கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் ஃபில்மோரா. இந்த ஃபில்மோராங்கிற சாஃப்ட்வேர் ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு சாஃப்ட்வேர். அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இதில் கலர் கிரேடிங்காக இருக்கட்டும், ஆடியோ கண்ட்ரோலாக இருக்கட்டும், டிரான்சிஷன், லோவர் தேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த சாஃப்ட்வேரில் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரோட லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது அப் டு டேட், இன்னைக்கு இதுதான் லேட்டஸ்ட், அந்த அளவுக்கு லேட்டஸ்டான ஒரு வெர்ஷனை. அப்படிப்பட்ட அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் லைஃப் லாங் எந்த கீயும் இல்லாமல், ஒரு பைசா செலவு இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் ஃபில்மோரா சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அதை ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் தப்பு விட்டாலே டோட்டலாக நீங்கள் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரே அட்டம்ப்டில் நான் பண்ணி முடிக்கிறப்ப நீங்களும் என் கூட அந்த வீடியோ நீங்களும் உங்கள் சிஸ்டமை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க கம்ப்யூட்டருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நான் கொடுத்துருக்க லிங்க்ஸை ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று அதாவது காப்பி பண்ணி அட்ரஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ட்ரைவ்க்குள்ளே போயிடும். இப்போ இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்னான்னு பார்ப்போம். அடுத்து என்னென்னா, நீங்கள் இன்டர்நெட்டை கண்டிப்பாக டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. நெட் ஆன்லேயே இருக்கக்கூடாது இந்த ப்ராசஸ் அப்போ. ஸோ டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். முடிஞ்சால் ஆன்டிவைரஸையும் டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த ஃபோல்டர். இந்த ஃபோல்டருக்குள்ளே போங்க. இப்போ ஒரு செட்டப் ஃபைல் அண்டு கீக்கான ஜிப் ஃபைலும் இருக்கும். இந்த கீக்கான ஜிப் ஃபைலில் தான் நம்மளோட கிராக் இருக்குது. ஸோ இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த ஃபைலும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். செட்டப் ஃபைல், அதாவது அப்ளிகேஷன் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஓகே கொடுத்துருங்க. அப்புறம் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டிஃபால்ட்டாகவே விட்டுருங்க இதெல்லாம். நெக்ஸ்ட். இப்போ இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சிஸ்டமோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து இது டைம் எடுத்துக்கும். மினிமமாக i3க்கு மேலே இருக்கிற ப்ராசஸர், அதே மாதிரி மினிமம் 4GB ரேம் இருந்தாலே போதும், இந்த சாஃப்ட்வேர் நல்லா யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செக் பாக்ஸ் இருக்கட்டும், லான்ச் கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ஃபில்மோரா சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இதை ஒர்க்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம கிராக் பண்ண போகிறோம். கிராக் பண்ணால் தான் நம்ம வாட்டர் மார்க் இல்லாமல் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். இப்போ கிராக் பண்ணுறதுக்காக தான் மேலே இருக்க கீஸுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போகிறோம். போயிட்டு இந்த 4 ஃபைல்ஸ் இருக்கும். இந்த 4ஐயுமே கட் பண்ணி
ஃபைல் லொக்கேஷனில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். கட் பண்ணாலும் ஓகே தான், காப்பி பண்ணாலும் ஓகே தான். இப்போது ஃபைல் லொக்கேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே அதை பேஸ்ட் பண்ணிடுங்க. சிமிலர் ஃபைல் மாதிரி காட்டும். ஸோ ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபில்மோரா சாஃப்ட்வேர் கிராக் பண்ணியாச்சு. இப்போ யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் இதை லைஃப் லாங் வாட்டர் மார்க் இல்லாமல் எல்லா பெனிஃபிட்ஸோடையும் யூஸ் பண்ண முடியும். இதுதான் உங்களோட ஃபில்மோரா சாஃப்ட்வேர். இப்போ வாட்டர் மார்க் எதுவுமே வராது. இன்ஸ்டால் ஆகிடுச்சா, அதாவது ஆக்டிவேட் ஆகிடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்புக்கு போங்க. ஹெல்ப்புக்கு போயிட்டு ஆக்டிவேட் ஃபில்மோரா அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட் அப்படின்னு வந்திருக்கும். ஓகே. இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், இது நெட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபர்தராக ஃபியூச்சரில் நம்ம சிஸ்டமில் நெட் ஆன் பண்ணுறப்ப அப்டேட் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் அப்டேட் ஆச்சு அப்படின்னா இந்த கீ போயிடும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைலை கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை நெவர்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்ட்வேரை நம்ம ஃப்ரீயாகவே லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், ஃபில்மோராங்கிற சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருந்துருப்பீங்க. ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். நீங்களும் பண்ணுங்கள். உங்களோட வீடியோஸை ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா க்ரியேட்டிவாக காட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அதுதான் எங்களுக்கான ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மேலே இருக்க ஆல் பட்டனையும் தட்டிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருக்குது, எதுவும் ஒர்க் ஆகல, அந்த மாதிரி எந்த இஷ்யூஸ்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் உங்களுக்கான ரிப்ளை வேணாம். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பாய்.